365 நாட்கள் பைபிள் சவாலின் 44வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் என்னாகமம் 13 முதல் 15 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு பயத்தை விட விசுவாசம் மேலானது என்றும் கீழ்ப்படிதல் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கான கதவை திறக்கிறது என்றும் நினைவூட்டுகிறது. உறுதியற்ற சூழ்நிலைகளிலும் தேவனை நம்பும் தைரியத்தை இன்றைய வாசிப்பு உங்களுக்கு அளித்து அவரது வார்த்தையில் நம்பிக்கையுடன் முன்னே நடக்க உதவட்டும். விசுவாசமுள்ள இதயத்துடனும் அவரை முழுமையாக பின்பற்ற தயாரான ஆவியுடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 44 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from Numbers 13 to 15. These passages remind us that faith sees beyond fear and obedience opens the door to God's promises. May today's reading strengthen your courage to trust God even in uncertain moments and help you walk forward with confidence in His word. Let us begin with a believing heart and a spirit ready to follow Him fully. என்னாகமம் அதிகாரம் 13. Numbers chapter 13. வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 1. And the Lord spake unto Moses, saying. வசனம் 2. நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். Verse 2. Send thou men, that they may search the land of Canaan, which I give unto the children of Israel. Of every tribe of their fathers shall ye send a man, every one a ruler among them. வசனம் 3. மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். Verse 3. And Moses by the commandment of the Lord sent them from the wilderness of Paran. All those men were heads of the children of Israel. வசனம் 4. அவர்களுடைய நாமங்களாவன ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்முவா. Verse 4. And these were their names of the tribe of Reuben, Shammua the son of Zakur. வசனம் 5. சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பாத். Verse 5. Of the tribe of Simeon, Shapha the son of Hori. வசனம் 6. யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப். Verse 6. Of the tribe of Judah, Caleb the son of Japhan. வசனம் 7. இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால். Verse 7. Of the tribe of Issachar, Igal the son of Joseph. வசனம் 8. எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. Verse 8. Of the tribe of Ephraim, Oshi the son of Nun. வசனம் 9. பென்யமீன் கோத்திரத்தில் ரப்புவின் குமாரன் பல்தி. Verse 9. Of the tribe of Benjamin, Palti the son of Raphu. வசனம் 10. செப்புலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல். Verse 10. Of the tribe of Zebulun, Gadil the son of Sodi. வசனம் 11. யோசேப்பின் கோத்திரத்தைச் சேர்ந்த மனாசே கோத்திரத்தில் சூசின் குமாரன் காதி. Verse 11. Of the tribe of Joseph, namely, of the tribe of Manasseh, Gaddi the son of Susi. வசனம் 12. தான் கோத்திரத்தில் கெமல்லியின் குமாரன் அம்மியேல். Verse 12. Of the tribe of Dan, Amiel the son of Gemali. வசனம் 13. ஆசேர் கோத்திரத்தில் மிகாவேலின் குமாரன் சேத்தூர். Verse 13. Of the tribe of Asher, Stur the son of Michael. வசனம் 14. நப்தலி கோத்திரத்தில் ஒப்பேசியின் குமாரன் நாகபி. Verse 14. Of the tribe of Naphtali, Nahabi the son of Wafsi. வசனம் 15. காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் கூவேல். Verse 15. Of the tribe of Gad, Gual the son of Machi. வசனம் 16.
தேசத்தைச் சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பேரிட்டிருந்தான். Verse 16. These are the names of the men which Moses sent to spy out the land. And Moses called Oshi the son of Nun Jehoshua. வசனம் 17. அவர்களை மோசே கானான் தேசத்தைச் சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி. Verse 17. And Moses sent them to spy out the land of Canaan, and said unto them, Get you up this way southward, and go up into the mountain. வசனம் 18. தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும். Verse 18. And see the land, what it is, and the people that dwelleth therein, whether they be strong or weak, few or many. வசனம் 19. அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும். Verse 19. And what the land is that they dwell in, whether it be good or bad, and what cities they be that they dwell in, whether in tents or in strongholds. வசனம் 20. நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியங்கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சைச் செடி முதற்பழம் பழுக்கிற காலமாயிருந்தது. Verse 20. And what the land is, whether it be fat or lean, whether there be wood therein or not, and be ye of good courage, and bring of the fruit of the land. Now the time was the time of the first ripe grapes. வசனம் 21. அவர்கள் போய் சீன் வனாந்தரன் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகோப் மட்டும் தேசத்தைச் சுற்றி பார்த்து. Verse 21. So they went up and searched the land from the wilderness of Zin unto Rehob, as men come to Hamath. வசனம் 22. தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஈனாக்கின் குமாரராகிய அகீமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்திலுள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. Verse 22. And they ascended by the south, and came unto Hebron, where Ahiman, Sheshi, and Talmi, the children of Anak, were. Now Hebron was built 7 years before Zoan in Egypt. வசனம் 23. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சைக் கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கிக் கொண்டு வந்தார்கள். மாதளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். Verse 23. And they came unto the brook of Eshcol, and cut down from thence a branch with 1 cluster of grapes. And they bare it between 2 upon a staff. And they brought of the pomegranates, and of the figs. வசனம் 24. இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சைக்குலையின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது. Verse 24. The place was called the brook Eshcol, because of the cluster of grapes which the children of Israel cut down from thence. வசனம் 25. அவர்கள் தேசத்தைச் சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். Verse 25. And they returned from searching of the land after 40 days. வசனம் 26. அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள்.
Verse 26. And they went and came to Moses, and to Aaron, and to all the congregation of the children of Israel, unto the wilderness of Paran, to Kadesh, and brought back word unto them, and unto all the congregation, and showed them the fruit of the land. வசனம் 27. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசந்தான். இது அதினுடைய கனி. Verse 27. And they told him, and said, We came unto the land whither thou sentest us, and surely it floweth with milk and honey, and this is the fruit of it. வசனம் 28. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஈனாக்கின் குமாரரையும் கண்டோம். Verse 28. Nevertheless the people be strong that dwell in the land, and the cities are walled and very great, and moreover we saw the children of Anak there. வசனம் 29. அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தானண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். Verse 29. The Amalekites dwell in the land of the south, and the Hittites, and the Jebusites, and the Amorites dwell in the mountains, and the Canaanites dwell by the sea, and by the coast of Jordan. வசனம் 30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். Verse 30. And Caleb stilled the people before Moses, and said, Let us go up at once, and possess it, for we are well able to overcome it. வசனம் 31. அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடே எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். Verse 31. But the men that went up with him said, We be not able to go up against the people, for they are stronger than we. வசனம் 32. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். Verse 32. And they brought up an evil report of the land which they had searched unto the children of Israel, saying, The land, through which we have gone to search it, is a land that eateth up the inhabitants thereof, and all the people that we saw in it are men of a great stature. வசனம் 33. அங்கே இராட்சத பிறவியான ஈனாக்கின் குமாரராகிய இராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். Verse 33. And there we saw the giants, the sons of Anak, which come of the giants, and we were in our own sight as grasshoppers, and so we were in their sight. எண்ணாகமம் அதிகாரம் 14. Numbers chapter 14. வசனம் 1. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று இராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். Verse 1. And all the congregation lifted up their voice, and cried, and the people wept that night. வசனம் 2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்துப்போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். Verse 2. And all the children of Israel murmured against Moses and against Aaron. And the whole congregation said unto them, Would God that we had died in the land of Egypt,
Or would God we had died in this wilderness. வசனம் 3. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். Verse 3. And wherefore hath the Lord brought us unto this land, to fall by the sword, that our wives and our children should be a prey? Were it not better for us to return into Egypt? வசனம் 4. பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திருப்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். Verse 4. And they said one to another, Let us make a captain, and let us return into Egypt. வசனம் 5. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். Verse 5. Then Moses and Aaron fell on their faces before all the assembly of the congregation of the children of Israel. வசனம் 6. தேசத்தைச் சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு. Verse 6. And Joshua the son of Nun, and Caleb the son of Jephunne, which were of them that searched the land, rent their clothes. வசனம் 7. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய்ச் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். Verse 7. And they spake unto all the company of the children of Israel, saying, The land, which we passed through to search it, is an exceeding good land. வசனம் 8. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். Verse 8. If the Lord delight in us, then he will bring us into this land, and give it us, a land which floweth with milk and honey. வசனம் 9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்முடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். Verse 9. Only rebel not ye against the Lord, neither fear ye the people of the land, for they are bread for us. Their defense is departed from them, and the Lord is with us. Fear them not. வசனம் 10. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. Verse 10. But all the congregation bare stone them with stones, and the glory of the Lord appeared in the tabernacle of the congregation before all the children of Israel. வசனம் 11. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? Verse 11. And the Lord said unto Moses, How long will this people provoke me? And how long will it be ere they believe me, for all the signs which I have showed among them? வசனம் 12. நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு பரம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். Verse 12. I will smite them with the pestilence, and disinherit them, and will make of thee a greater nation and mightier than they. வசனம் 13. மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள். அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. Verse 13. And Moses said unto the Lord, Then the Egyptians shall hear it, for thou broughtest up this people in thy might from among them. வசனம் 14.
கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்துணிலும் இரவில் அக்கினி துணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள். Verse 14. And they will tell it to the inhabitants of this land, for they have heard that thou, Lord, art among this people, that thou, Lord, art seen face to face, and that thy cloud standeth over them, and that thou goest before them by daytime in a pillar of a cloud, and in a pillar of fire by night. வசனம் 15. ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொல்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார். Verse 15. Now, if thou shalt kill all this people as one man, then the nations which have heard the fame of thee will speak, saying. வசனம் 16. கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய்விடக்கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. Verse 16. Because the Lord was not able to bring this people into the land which he swore unto them, therefore he hath slain them in the wilderness. வசனம் 17. ஆகையால் கர்த்தர் நீட்டிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே. Verse 17. And now, I beseech thee, let the power of my Lord be great, according as thou hast spoken, saying. வசனம் 18. என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. Verse 18. The Lord is long-suffering, and of great mercy, forgiving iniquity and transgression, and by no means clearing the guilty, visiting the iniquity of the fathers upon the children unto the 3rd and 4th generation. வசனம் 19. உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். Verse 19. Pardon, I beseech thee, the iniquity of this people according unto the greatness of thy mercy, and as thou hast forgiven this people from Egypt even until now. வசனம் 20. அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். Verse 20. And the Lord said, I have pardoned according to thy word. வசனம் 21. பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். Verse 21. But as truly as I live, all the earth shall be filled with the glory of the Lord. வசனம் 22. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும். Verse 22. Because all those men which have seen my glory and my miracles which I did in Egypt and in the wilderness, and have tempted me now these 10 times, and have not hearkened to my voice. வசனம் 23. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காணமாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காணமாட்டார்கள். Verse 23. Surely they shall not see the land which I swore unto their fathers, neither shall any of them that provoked me see it. வசனம் 24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாயிருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனைச் சேர பண்ணுவேன்.
அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். Verse 24. But my servant Caleb, because he had another spirit with him, and hath followed me fully, him will I bring into the land whereinto he went, and his seed shall possess it. வசனம் 25. அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். Verse 25. Now the Amalekites and the Canaanites dwelt in the valley. Tomorrow turn you, and get you into the wilderness by the way of the Red Sea. வசனம் 26. பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. Verse 26. And the Lord spake unto Moses and unto Aaron, saying. வசனம் 27. எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். Verse 27. How long shall I bear with this evil congregation, which murmur against me? I have heard the murmurings of the children of Israel, which they murmur against me. வசனம் 28. நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்கச் சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். Verse 28. Say unto them, As truly as I live, saith the Lord, as ye have spoken in mine ears, so will I do to you. வசனம் 29. இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். Verse 29. Your carcasses shall fall in this wilderness, and all that were numbered of you, according to your whole number, from 20 years old and upward, which have murmured against me. வசனம் 30. எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. Verse 30. Doubtless ye shall not come into the land, concerning which I swore to make you dwell therein, save Caleb the son of Jephunneh, and Joshua the son of Nun. வசனம் 31. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்கச் செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். Verse 31. But your little ones, which ye said should be a prey, them will I bring in, and they shall know the land which ye have despised. வசனம் 32. உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். Verse 32. But as for you, your carcasses, they shall fall in this wilderness. வசனம் 33. அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீருமட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம்போன பாதகத்தை சுமப்பார்கள். Verse 33. And your children shall wander in the wilderness 40 years, and bear your whoredoms, until your carcasses be wasted in the wilderness. வசனம் 34. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள். Verse 34. After the number of the days in which ye searched the land, even 40 days, each day for a year, shall ye bear your iniquities, even 40 years, and ye shall know my breach of promise. வசனம் 35. கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன், எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். இந்த வனாந்தரத்திலே அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார். Verse 35. I the Lord have said,
I will surely do it unto all this evil congregation that are gathered together against me. In this wilderness they shall be consumed, and there they shall die. வசனம் 36. அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து. Verse 36. And the men, which Moses sent to search the land, who returned, and made all the congregation to murmur against him, by bringing up a slander upon the land. வசனம் 37. சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். Verse 37. Even those men that did bring up the evil report upon the land died by the plague before the Lord. வசனம் 38. தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடிருந்தார்கள். Verse 38. But Joshua the son of Nun, and Caleb the son of Jephunneh, which were of the men that went to search the land, lived still. வசனம் 39. மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். Verse 39. And Moses told these sayings unto all the children of Israel, and the people mourned greatly. வசனம் 40. அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏறத் துணிந்தார்கள். Verse 40. And they rose up early in the morning, and gat them up into the top of the mountain, saying, Lo, we be here, and will go up unto the place which the Lord hath promised. For we have sinned. வசனம் 41. மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறதென்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. Verse 41. And Moses said, Wherefore now do ye transgress the commandment of the Lord? But it shall not prosper. வசனம் 42. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறிப்போகாதிருங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். Verse 42. Go not up, for the Lord is not among you, that ye be not smitten before your enemies. வசனம் 43. அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடே இருக்க மாட்டார் என்றான். Verse 43. For the Amalekites and the Canaanites are there before you, and ye shall fall by the sword, because ye are turned away from the Lord. Therefore the Lord will not be with you. வசனம் 44. ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏறத் துணிந்தார்கள், கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. Verse 44. But they presumed to go up unto the hilltop. Nevertheless the ark of the covenant of the Lord and Moses departed not out of the camp. வசனம் 45. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியாரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறிய அடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். Verse 45. Then the Amalekites came down, and the Canaanites which dwelt in that hill, and smote them, and discomfited them, even unto Hormah. எண்ணாகமம் அதிகாரம் 15. Numbers chapter 15. வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 1. And the Lord spake unto Moses, saying. வசனம் 2. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய்ச் சேர்ந்த பின்பு. Verse 2. Speak unto the children of Israel, and say unto them, When ye be come into the land of your habitations, which I give unto you. வசனம் 3.
விசேஷித்த பொருத்தனையாயாவது உற்சாக பலியாயாவது உங்கள் பண்டிகைகளில் செலுத்தும் பலியாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சர்வாங்கதகன பலியையாவது மற்ற யாதொரு பலியையாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக பலியிடும்போது. Verse 3. And will make an offering by fire unto the Lord, a burnt offering, or a sacrifice in performing a vow, or in a freewill offering, or in your solemn feasts, to make a sweet savor unto the Lord, of the herd, or of the flock. வசனம் 4. தன் படைப்பை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் சர்வாங்கதகன பலிக்காகிலும் மற்ற பலிக்காகிலும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே ஒரு மரக்காலிலே 10 பங்கும் காற்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியைச் செலுத்தக்கடவன். Verse 4. Then shall he that offereth his offering unto the Lord bring a meat offering of a 10th deal of flour mingled with the 4th part of an hin of oil. வசனம் 5. பானபலியாக காற்படி திராட்சரசத்தையும் படைக்க வேண்டும். Verse 5. And the 4th part of an hin of wine for a drink offering shalt thou prepare with the burnt offering or sacrifice for 1 lamb. வசனம் 6. ஆட்டுக்கடாவாயிருந்ததேயாகில் 10 பங்கானதும் ஒரு படியில் 3 பங்காகிய எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும். Verse 6. Or for a ram thou shalt prepare for a meat offering 2/10 deals of flour mingled with the 3rd part of an hin of oil. வசனம் 7. பானபலியாக ஒரு படியில் 3 பங்கு திராட்சரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான படைப்பாக படைக்க வேண்டும். Verse 7. And for a drink offering thou shalt offer the 3rd part of an hin of wine, for a sweet savor unto the Lord. வசனம் 8. நீ சர்வாங்கதகன பலிக்காகிலும் விசேஷித்த பொருத்தனை பலிக்காகிலும் சமாதான பலிக்காகிலும் ஒரு காளையை கர்த்தருக்கு செலுத்த ஆயத்தப்படுத்தும் போது. Verse 8. And when thou preparest a bullock for a burnt offering, or for a sacrifice in performing a vow, or peace offerings unto the Lord. வசனம் 9. அதனூடே 10 பங்கானதும் அரைப்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும். Verse 9. Then shall he bring with a bullock a meat offering of 3/10 deals of flour mingled with half an hin of oil. வசனம் 10. பானபலியாக அரைப்படி திராட்சரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலியாக படைக்க வேண்டும். Verse 10. And thou shalt bring for a drink offering half an hin of wine, for an offering made by fire, of a sweet savor unto the Lord. வசனம் 11. இந்த பிரகாரமாகவே ஒவ்வொரு மாட்டுக்காகிலும் ஆட்டுக்கடாவுக்காகிலும் செம்மறியாட்டு குட்டிக்காகிலும் வெள்ளாட்டு குட்டிக்காகிலும் செய்து படைக்க வேண்டும். Verse 11. Thus shall it be done for 1 bullock, or for 1 ram, or for a lamb, or a kid. வசனம் 12. நீங்கள் படைக்கிறவைகளின் இலக்கத்திற்குத்தக்கதாய் ஒவ்வொன்றிற்காகவும் இந்த பிரகாரம் செய்ய வேண்டும். Verse 12. According to the number that ye shall prepare, so shall ye do to every one according to their number. வசனம் 13. சுதேசத்தில் பிறந்தவர்கள் யாவரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலியை செலுத்தும்போது இவ்விதமாகவே செய்ய வேண்டும். Verse 13. All that are born of the country shall do these things after this manner, in offering an offering made by fire, of a sweet savor unto the Lord. வசனம் 14. உங்களிடத்திலே தங்கியிருக்கிற அந்நியனாவது உங்கள் நடுவிலே உங்கள் தலைமுறை தோறும் குடியிருக்கிறவனாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி செலுத்த வேண்டுமானால் நீங்கள் செய்கிறபடியே அவனும் செய்ய வேண்டும். Verse 14. And if a stranger sojourn with you, or whosoever be
among you in your generations, and will offer an offering made by fire, of a sweet savor unto the Lord. As ye do, so he shall do. வசனம் 15. சபையாராகிய உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது உங்கள் தலைமுறைகளில் நித்திய கட்டளையாயிருக்க கடவது. கர்த்தருக்கு முன்பாக அந்நியனும் உங்களைப் போலவே இருக்க வேண்டும். Verse 15. One ordinance shall be both for you of the congregation, and also for the stranger that sojourneth with you, an ordinance forever in your generations. As ye are, so shall the stranger be before the Lord. வசனம் 16. உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணமும் ஒரே முறைமையும் இருக்க கடவது என்று சொல் என்றார். Verse 16. One law and one manner shall be for you, and for the stranger that sojourneth with you. வசனம் 17. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 17. And the Lord spake unto Moses, saying. வசனம் 18. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களை அழைத்துக் கொண்டு போகிற தேசத்தில் நீங்கள் சேர்ந்து. Verse 18. Speak unto the children of Israel, and say unto them, when ye come into the land whither I bring you. வசனம் 19. தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள். Verse 19. Then it shall be, that, when ye eat of the bread of the land, ye shall offer up an heave offering unto the Lord. வசனம் 20. உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற்பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக. போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும். Verse 20. Ye shall offer up a cake of the first of your dough, for an heave offering, as ye do the heave offering of the threshing floor, so shall ye heave it. வசனம் 21. இப்படி உங்கள் தலைமுறை தோறும் உங்கள் பிசைந்த மாவின் முதற்பலனிலே கர்த்தருக்கு படைப்பை ஏறெடுத்து படைக்க கடவீர்கள். Verse 21. Of the first of your dough ye shall give unto the Lord an heave offering in your generations. வசனம் 22. கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்ன இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படியும். Verse 22. And if ye have erred, and not observed all these commandments, which the Lord hath spoken unto Moses. வசனம் 23. கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளை கொடுத்த நாள் முதற்கொண்டு அவர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நியமித்த எல்லாவற்றின்படியேயும் நீங்கள் செய்யாமல். Verse 23. Even all that the Lord hath commanded you by the hand of Moses, from the day that the Lord commanded Moses, and henceforward among your generations. வசனம் 24. அறியாமல் தவறி நடந்தாலும், சபையாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும், சபையார் எல்லாரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலியாக ஒரு காளையையும், முறைமைப்படி அதற்கேற்ற போஜனபலியையும், பானபலியையும், பாவநிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த வேண்டும். Verse 24. Then it shall be, if aught be committed by ignorance without the knowledge of the congregation, that all the congregation shall offer one young bullock for a burnt offering, for a sweet savor unto the Lord, with his meat offering, and his drink offering, according to the manner, and one kid of the goats for a sin offering. வசனம் 25. அதனால் ஆசாரியன் இஸ்ரவேல் புத்திரரின் சபையனைத்திற்காகவும் பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். அது அறியாமையினால் செய்யப்பட்டபடியாலும், அதிநிமித்தம் அவர்கள் கர்த்தருக்கு தகனபலியையும் பாவநிவாரண பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்ததினாலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். Verse 25. And the priest shall make an atonement for all the congregation of the children of Israel, and it shall be forgiven them, for it is ignorance
And they shall bring their offering, a sacrifice made by fire unto the Lord, and their sin offering before the Lord, for their ignorance. வசனம் 26. அது அறியாமையினாலே ஜனங்கள் யாவருக்கும் வந்தபடியால் அது இஸ்ரவேல் புத்திரரின் சபையனைத்திற்கும் அவர்களுக்குள்ளே தங்குகிற அந்நியனுக்கும் மன்னிக்கப்படும். Verse 26. And it shall be forgiven all the congregation of the children of Israel, and the stranger that sojourneth among them, seeing all the people were in ignorance. வசனம் 27. ஒருவன் அறியாமையினால் பாவஞ்செய்தானாகில் ஒருவயதான வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாகச் செலுத்த கடவன். Verse 27. And if any soul sin through ignorance, then he shall bring a she-goat of the first year for a sin offering. வசனம் 28. அப்பொழுது அறியாமையினால் பாவஞ்செய்தவனுக்காக ஆசாரியன் பாவநிவிர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய சந்நிதியில் பாவநிவிர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும். Verse 28. And the priest shall make an atonement for the soul that sinneth ignorantly, when he sinneth by ignorance before the Lord, to make an atonement for him, and it shall be forgiven him. வசனம் 29. இஸ்ரவேல் புத்திரராகிய உங்களில் பிறந்தவனுக்கும் உங்களுக்குள்ளே தங்கும் அந்நியனுக்கும் அறியாமையினால் பாவஞ்செய்தவ நிமித்தம் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும். Verse 29. Ye shall have one law for him that sinneth through ignorance, both for him that is born among the children of Israel, and for the stranger that sojourneth among them. வசனம் 30. அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களிலாகிலும் அந்நியர்களிலாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் ராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். Verse 30. But the soul that doeth aught presumptuously, whether he be born in the land or a stranger, the same reproacheth the Lord, and that soul shall be cut off from among his people. வசனம் 31. அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். Verse 31. Because he hath despised the word of the Lord, and hath broken his commandment, that soul shall utterly be cut off. His iniquity shall be upon him. வசனம் 32. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். Verse 32. And while the children of Israel were in the wilderness, they found a man that gathered sticks upon the Sabbath day. வசனம் 33. விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவர்களிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள். Verse 33. And they that found him gathering sticks brought him unto Moses and Aaron, and unto all the congregation. வசனம் 34. அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். Verse 34. And they put him in ward, because it was not declared what should be done to him. வசனம் 35. கர்த்தர் மோசேயை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். Verse 35. And the Lord said unto Moses, The man shall be surely put to death. All the congregation shall stone him with stones without the camp. வசனம் 36. அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான். Verse 36. And all the congregation brought him without the camp, and stoned him with stones, and he died, as the Lord commanded Moses. வசனம் 37. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 37. And the Lord spake unto Moses, saying,
வசனம் 38. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறைதோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்குச் சொல். Verse 38. Speak unto the children of Israel, and bid them that they make them fringes in the borders of their garments throughout their generations, and that they put upon the fringe of the borders a riband of blue. வசனம் 39. நீங்கள் பின்பற்றிச் சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாயிருக்க வேண்டும். Verse 39. And it shall be unto you for a fringe, that ye may look upon it, and remember all the commandments of the Lord, and do them, and that ye seek not after your own heart and your own eyes, after which ye used to go a-whoring. வசனம் 40. நீங்கள் என் கற்பனைகளையெல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராயிருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. Verse 40. That ye may remember, and do all my commandments, and be holy unto your God. வசனம் 41. நான் உங்களுக்கு தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். Verse 41. I am the Lord your God, which brought you out of the land of Egypt, to be your God. I am the Lord your God. பைபிள் சவாலின் 44வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு பயத்தை விட விசுவாசத்தை தேர்ந்தெடுக்கவும் சூழ்நிலைகளை விட தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பவும் உங்களை ஊக்கப்படுத்தட்டும். அவரது சத்தியம் உங்கள் பார்வையை வழிநடத்தி முன்னே செல்லும் பலத்தை அளிக்கட்டும். கமெண்டில் இன்று எந்த பகுதி உங்கள் விசுவாசத்தை அதிகமாக தூண்டியது என்று பகிருங்கள். நாளை 45வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 44 of our Bible challenge is now complete. May today's reading encourage you to choose faith over fear and trust God's promise more than your circumstances. Let His truth guide your vision and give you strength to keep moving forward. Comment below what part of today's reading inspired your faith the most. And join us again tomorrow for day 45. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.